தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாராலும் நல்லவர் அப்படின்னு கொண்டாடப்பட்டு வரவர் தான் நடிகர் ஆர்யா. எப்பவுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்கள ரொம்பவும் கலகலப்பா வச்சுக்கிறதுல ரொம்பவும் வல்லவர். இதனாலே அவரோட பழகிய எல்லாருமே அவரை ரொம்பவும் பிடிக்கும். கஜினிகாந்த் படத்துல நடிச்ச போது ஆர்யாவுக்கும் ஷாயிஷாவுக்கும் இடையே காதல் மலர்ந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரோட வீட்டோட சம்மதத்தோடு இவங்களோட திருமணம் நாளைக்கு நடக்க போகுது. இதுக்காக தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகர்கள் உட்பட பலரையும் சந்தித்து நேர்ல பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தாரு ஆர்யா. ஆக்ட்ரஸ் ஷாயிஷா பிரபல பாலிவுட்ல பழம்பெரும் நடிகர் திலீப் குமாரோட பேத்தி அப்படிங்கறதால பாலிவுட் பிரபலங்களும் இந்த திருமணத்துல பங்கேற்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவங்களோட திருமண கொண்டாட்டங்கள் நேற்றே ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹைதராபாத்ல ரொம்பவும் கோலாகலமா நடைபெற்ற சங்கீத் நிகழ்ச்சியில பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் உட்பட பலர் திரையுலக பிரபலங்கள் கலந்துகிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்காங்க. இன்னைக்கு மெஹந்தி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நாளைக்கு இவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்க இருக்கு. இதுல தமிழ் திரையுலக பிரபலங்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு தெரியுது. தமிழ் சினிமாவில ரொம்பவும் நீண்ட காலமா எதிர்பார்க்கப்பட்ட திருமணங்கள்ல ஒன்றுதான் நடிகர் ஆர்யாவோட திருமணம். அவருக்கு பெண் தேடுறதுக்காகவே தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுல எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற சுயவரம் போன்ற நிகழ்ச்சி கூட நடைபெற்றுச்சு. ஆனாலும் அதுலயும் தன்னோட வருங்கால மனைவிய ஆர்யா தேர்ந்தெடுக்கல. இப்போ ஷாயிஷா கரம் பிடிக்க இருக்காரு. சோ இந்த ஒரு நியூஸ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே சரி, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி, இந்த ஒரு நியூஸ் ஒரு சூப்பர்வான லேட்டஸ்டான அப்டேட்டடான சூப்பர்வான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நியூஸாவே இருக்கு. சோ நீங்க ஆர்யா அண்ட் ஷாயிஷாவோட மேரேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.